இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு போலீஸாக இருக்கிறவர் வந்து ரொம்ப கெடுபடியாக நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கூட கூட்டிகிட்டு போகிற ஒரு சிறை கைதியாக கெடுபடியாக நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சாப்பிட்றடா, டீ குடிக்கிறடா, என்னதான் பிரச்சனை, ஏன்டா அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்கன்றது தான் அந்த படத்துடைய கருத்து. ரொம்ப பக்காவாக டெலிவரி பண்ணியிருக்காரு டேரக்டர். ஃபேமிலியாக எல்லாம் பார்க்கலாமா? ஃபேமிலியாக எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அப்போ தான் போலீஸ் மேலே உள்ள பயமும் போகும். போலீஸாக இருக்கிறவங்களுக்குமே வந்து ஆமாம் நம்மளும் கூட இருக்கிறவங்கள்ட்ட இப்படி தான் நடந்துக்கணும். வேலை செய்கிறவங்கள்ட்ட நம்ம மாதிரி போயிட்டு சும்மா கெடுபடியா ஒரு மாதிரி வரப்பா நடந்துகிட்டே இருந்தாக்கா அது எந்த அளவுக்கு அவனையுமே பாதிக்கும். நானே சும்மா இருக்கிறேன், நீ தப்பிச்சு விடுன்ற மாதிரி இருக்கு, ஓடுறான்ற மாதிரி இருக்கு, புரியுதுங்களா? அப்போ அந்த படத்துடைய இன்டென்ஷன், அதாவது மனிதர்களோட இன்டென்ஷனை வந்து போலீஸ்காரங்க ஜட்ஜ் பண்ண தேவையில்லைன்றதும் இதில் ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கேன். அவருக்கு மறுபடியும் கம்பேக்கா? கண்டிப்பாக இது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். விக்ரம் பிரபு பக்காவாக பண்ணியிருக்காரு, அவரோட ஆக்டிங் வேறு லெவலில். அதாவது ஒரு பிசுறு தட்டில் இதில் வந்து இது ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கிழிஞ்சித்தனமும் எதுவுமே இல்லை. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு தந்துருக்காங்க. ஆமாம், மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபியும் வேற லெவல். அவரோட ஆக்டிங் தான் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு அரை நேரம் நானே அழுதுட்டேன், ஒரு 2 டைம் அழுதுட்டேன். அந்தளவுக்கு அவர் வந்து தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. இல்லை பாசிட்டிவாக தான் காட்டுறாங்க. கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு ரிவீலே பண்ணுறாரு விக்ரம் பிரபு. வந்து அகாடமியில் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு, போலீஸ் அகாடமியில் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி பக்காவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம கூட இருக்கிற அதாவது அட்லீஸ்ட் கூட்டிகிட்டு போகிற டைமில் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஒரு நண்பனாகவோ கூட ஒரு பழகிற ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு போயிடுங்க, சும்மா கேஷுவலாக இருந்துட்டு போயிடுங்க, அவங்கள்ட்ட போய் கெடுபடியாக இருக்க தேவையில்ல அப்படின்றத அதில் கொடுத்துருக்காரு. படம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா 2 hours தான். 2 hours போனதே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்கேன். விசாரணை ஜெய்பீம் அளவுக்கு இம்பார்ட்டன்ட் படம் இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா அது வந்து ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு விசாரணையும் ஜெய்பீமும் எப்படி தெரியுதுன்னா அழுத்தணுன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அந்த ஒரு விஷயத்தை அழுத்தணுன்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. பட் இவங்க அப்படி இல்லை, தெளிவாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கைதிக்கும் ஒரு காவலருக்கும் உள்ள ஒரு இணக்கமான ஒரு விஷயத்தை காட்டியிருக்கேன். இப்படி நடந்துக்கிட்டால் பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருக்கேன். இந்த படம் நல்ல படம், ஆனால் மக்கள் பெருசாக வந்து ஃபஸ்ட்டு எப்படி வரணும்னு சொல்லிட்டு எப்படி இது படம் பார்க்கவா என்ன எதிர்பார்க்கலாம்? இல்லை, இதுக்கப்புறம் வந்து மவுத் டாக் மூலிமா வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து அப்படி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து தேவையில்லாத சீன்ஸு நம்மளுக்கு வந்து சில படங்களை நம்ம பார்க்கும்போதே இதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். நிறைய பெஸ்ட் ஒன் ஆஃப் கூடவே எடிட்டிங் மியூசிக், கேமரா ஒர்க் அண்ட் தென் மியூசிக். எனக்கு இது 2 விஷயம் 3 விஷயம், ஆக்டிங்கும் எடிட்டிங் அண்ட் தென் மியூசிக் பயணம். அவர் புதுசாக நடிச்சிருக்காரு, சின்ன அவர் வந்து இயல்பாக பண்ணியிருக்காரு. அவரை விட அந்த பொண்ணோட ஆக்டிங் அடுத்து சமூக கருத்துன்னு சொல்ல முடியாது. அரசியல் பேசியிருக்காங்க, கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு கிடையாது. இங்கே எப்படி இருக்குது, யதார்த்தத்தில் எப்படி இருக்குது, அது நீங்கள் எப்படி கூட இருக்கவங்க எப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. நம்மளே இருக்கிறவங்க அவங்க இந்த மதம் சார்ந்தவங்கன்றதால அவங்களுக்கு வேறையா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து தானாகாரன் இருக்க வருமோ அப்படின்றதெல்லாம் பேசி தானாகாரன் இதுக்கு சம்பந்தம் அப்படிதான் பேருக்கு அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இல்லை. ஜானரே வேறு, இது ஒரு லவ் ஸ்டோரி வேறு. லவ் ஸ்டோரி பின்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பேக் ட்ராப் நடக்குது. ஜெயில் பேக் ட்ராப் காதல் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் என்ன நம்ம எதிர்பார்க்கணும், 2 பேரும் ஒன்று போகணும். ஒரு ஆக்சிடென்ட் வந்து அது நல்லா இருந்துச்சு. அது உண்மை இறந்தோடனே ஒரு ஷாக்கிங் தான் இருந்துச்சு. அது ஒரு போக்கோட அவங்க எப்படியா சேர்ந்துருவாங்களா, சேர வச்சிருங்க அப்படின்றதான் தோணிட்டே இருந்துச்சு. அவங்க சேர்ந்ததும் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அந்த போலீஸ் சீக்வன்ஸ்லாம் போலீஸ்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க, ரூல்ஸ்லாம் இந்த மாதிரி எந்த அளவுக்கு இது ரெண்டுமே ஆனால் ஆடாமல் இருக்கு எனக்கு ஆடுது. போலீஸ்
வச்சுட்டு அவங்க பவரை வச்சுட்டு அபியூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு பொதுப்பாடு ஒன்று இருக்குது. ஆனால் அப்படி கிடையாதுன்றது உண்மைதான். நல்ல பொண்ணு நிறைய பேர் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தனியாக ஒரு பொண்ணு தனியாக நடந்து போகிறாங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க போலீஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நல்ல போலீஸை வச்சுக்கிட்டு அந்த கதையை சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். மக்களுக்கு ஏற்படும் அதாவது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் தேவையான ஒரு அரசியல் கூட இருக்கிறவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கவங்களே இருப்பாங்க. திடீர்னு ஒரு புது மத அரசியல் பேசுகிறப்போ எப்படி மாறி வேறு மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்றதெல்லாம் கண்டிப்பாக பார்க்குறவங்க ரொம்ப தேவையான ஒரு ஆமாம் அந்த பையனை சொல்கிறேன். நான் தான் போயிட்டு சொன்னேன், நான் வந்து இப்போ தப்பிச்சு போனோம்னா அந்த மரத்தின் பேரில் என்னை வந்து என்ன பண்ணாலும் தெரியும், அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி அந்த பையன் பேசுகிறான். அது நல்லா இருக்கும், வசனமும் நல்லா இருக்கும். டேரக்டர் புதுசு எந்த அளவுக்கு எடுத்துருக்கு நேர்த்தியாக எடுத்துருக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு படம் அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ரொம்ப கிராஃப்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான அவர் வெற்றி மாட்டோம் ஹஸ்பண்ட் அவரோட சாயல் இல்லை அவர் ஸ்டைலில் அப்படி கிடையாது. இது இந்த டேரக்டருடைய ஸ்டைல் தான், அவரோட யூனிக் ஸ்டைலில் தான் இருக்கும். வெற்றிமா டைட்டில் ஃபோனில் மட்டும்தான் வெற்றிமாறன் தெரியல தவிர மற்றபடி யூனிக்கான படம். அவர் சொல்ல வந்த மெசேஜே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லுவேன். அதான் இந்த மியூசிக்கோ பேக்ரவுண்ட் எல்லாமே சார் எனக்கு பிடிச்சது ஆக்டிங்கோ எடிட்டிங்கும் இந்த டைரக்ஷன் ஓவரால். இந்த மாதிரி படத்துக்குலாம் கூட்டம் வர மாட்டேங்குது. ஆடியன்ஸை நீங்கள் இனிமேல் வரும் சார் கண்டிப்பாக. ஏன்னா இப்போதான் சில படங்கள் அப்படி ஆகுது இல்லை, அது எதனாலும் தெரியல, காரணங்கள் தெரியல. பட் ஆனால் இது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய படம், பேசப்படுவாங்க. நேற்று படம் பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்தது. இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த வருஷத்துல? எனக்கு